பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதுதான்ப்பா நடக்கணும்னு சொல்லி மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. அதாவது நம்மளோட தர்ஷிகாவோட எலிமினேஷன். இதை தாண்டி இந்த கேப்டன்ஷிப்பில் இவர் கேப்டனாக இருந்தாராப்பா, இந்த வீக் கேப்டனே இருந்தாரா என்ற மாதிரி ஒரு லெவலில் ரஞ்சித்தோட கேப்டன்சி இருந்துச்சு. ஸோ இதை நம்மளோட விஜய் சேதுபதி வேறு லெவலாக ரோஸ்ட் பண்ணியிருந்தா, இருந்தாலுமே அன்புடா நியாயம்டா என்ற மாதிரி தான் நம்மளோட ரஞ்சித்தும் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ரஞ்சித்தை திருத்தவே இல்லாத, அதாவது தன்னோட மற்ற ஒரு சைடை காட்டாமல் நல்ல ஒரு சைடை காட்டிட்டு இருக்கிறார்ப்பா, தான் நல்லவப்பா என்ற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகவும் ஆசைப்படுறார் என்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இன்னுமே 5 வீக்ஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 5 வீக்ஸுமே என்ன மாதிரி அவங்களோட கேம் பிளே இருக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்தா கொடுக்கலாம்ப்பா என்ற மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி எல்லா கண்டஸ்டன்ஸையுமே தனியாக கூப்பிட்டு உள்ளே வச்சு கதைச்சிருந்தார். இதில் முக்கியமாக நம்மளோட ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், இவங்க ஜெஃப்ரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக விளங்கி இருக்குது. தங்களோட கேமிங் இப்படி தான் விளையாட போயிட்டு இருக்குது. ஸோ தாங்க இன்னுமே நல்லா விளையாடணும் என்றது நம்மளோட விஜய் சேதுபதி நிறையவே அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ அதை வச்சு அவங்க வார வீக்ஸில் என்னென்ன பண்ணுவாங்கப்பா என்ற மாதிரி நிறைய சர்ப்ரைஸாக மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணினாங்கன்னா வேறு லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இதை தாண்டி அருணுக்கு என்னப்பா நடந்திருக்கும், ஆல்ரெடி முந்த நாள் தான் நம்மளோட விஜய் சேதுபதியை கோவிச்சிட்டு இருந்தார். தான் செஞ்சது சரியான விஜய் சேதுபதி அப்படி சொல்லிட்டான்ற மாதிரி. ஸோ அருண் என்ன அட்வைஸ் கேட்டிருப்பாரா கேட்க மாட்டாரான்னு பார்த்தா முதல்ல கையெழுத்த சொல்லி கேட்க நம்மளோட விஜய் சேதுபதி யாராச்சும் என்னோட கதைக்கணும்னு சொல்ல கொஞ்சம் கையெழுத்தாமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் கடைசியாக கையெழுத்தினார். சரி என்ன கதைக்க போகிற, கதைக்காமல் இருந்துட்டு இருந்துருவாரா மூக்கு நிறுத்திட்டு பார்த்தா உள்ளே போய் அழ தொடங்கிட்டார். அதாவது தான் நெகட்டிவாக வெளியால் தெரிஞ்சுடாரோன்ற மாதிரி அதிலும் ஒரு பில்டப்பை போட தொடங்கிட்டு என்னதான் செஞ்சாலுமே எல்லாருமே இப்போலாம் செஞ்சுருக்கணும். ஸோ நீங்களும் அப்படி தான் செஞ்சுருக்கீங்க, இனி வரும் கேம்ஸை வேறு லெவலில் செய்யுங்கப்பான்ற மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி நிறையவே மோட்டிவேஷனாக கழிச்சு வெளியில் விட்டாலுமே அழுது வெளியால் வர்ற அந்த கேப்பில் கூட அழுது பர்ஃபெக்டாக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறப்ப அருண்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் ட்ராமாவை க்ரியேட் பண்ணாலும் வெளியே இருக்க மக்களுக்கு அருணோட கேமிங்கை பற்றி புரியும். ஸோ நேற்று எலிமினேட் ஆகி வெளியால் போயிருந்த நம்மளோட தர்ஷிகா வெளியால் போய் கூட, அதாவது நம்மளோட விஜய் சேதுபதிக்கு பக்கத்தில் போயிருந்து தன்னோட ஏவியை பார்த்தா பிறகு கூட, எலிமினேட் ஆகி போய் பார்த்தா பிறகு கூட அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணல தான் செஞ்ச பிள்ளை இதான் நான் பண்ணுற மாதிரி ரியலைஸ் பண்ணல. ஏன்னா ஏவியில் கூட தங்களோட அந்த கண்டென்ட் செஞ்சது சூப்பராக இருக்குப்பா என்ற மாதிரி விஜய் சேதுபதியோட நிற்க உள்ள இந்த ஹவுஸ்மேட்ஸோட கதைக்க நம்மளோட விஷுட்ட சொல்லிட்டு இருந்தா, அதாவது விஷால்கிட்ட வேறு லெவலாக இருக்கப்பா நம்மளோட வீடியோஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தா. இதெல்லாமே இருக்குது. நம்மளோட தர்ஷிகா வந்த வீக்கில் ஸ்டார்ட்டில் என்ன மாதிரி கேமிங் செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சுருந்தா இப்போ ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆளாக போய் சேர்ந்துருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடையில் லவ் ட்ராக் என்ற மாதிரி விஷாலோட போய் விஷாலோட கேமுக்கு அது ப்ளஸ்ஸாக போயிட்டு விஷால் இருக்கிறார். பட் நம்மளோட தர்ஷிகா வழியால் இருக்கிறாங்களா, ஆனால் அவங்க இன்னுமே புரிஞ்சுக்கொள்ளல, விஷால் கூட அதை புரிஞ்சுக்கொள்ளல, நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காப்பா தர்ஷிகாவை என்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் விஷால் ஏதோ என்டர்டெயின் பண்ணுறேன்றலாம் சொல்லியிருக்கார் விஜய் சேதுபதிகிட்ட. ஸோ அந்த என்டர்டெயின் என்ன பண்ணுற எல்லாத்தையுமே பார்க்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு தர்ஷிகாவோட எலிமினேஷனில் என்ன விஷயங்கள் இருக்குது, அவரோட கேமிங் என்ன மாதிரி போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் நேற்று நம்மளோட விஜய் சேதுபதி எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே கொடுத்த அட்வைஸ் என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.